பர்ஃபெக்ட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபீஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் என் காரத்துக்கு 4 எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, இது 3த்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்சியில் போட்டு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு 7 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் கலர் அப்படியே மாறலை, அப்படியே இருக்குது. அதனால் நியூட்ரிஷன்ஸும் அப்படியே இருக்கும். நீங்கள் தண்ணியில் வேக வச்சு கொட்டுறப்போ அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் தண்ணியோடு போயிடும். அதனால் எல்லோரும் முக்கால்வாசி ஸ்டீம் பண்ணி குக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. என்னடா பாத்திரம் கருப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது பலாக்கொட்டை வேக வச்ச இது. அது கொஞ்சம் ஸ்ட்ரெயினான மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இது இன்னும் 2 தடவை தேய்ச்சோன்னா அந்த கலர்லாம் போயிடும். ஸோ இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிருக்கோம். இல்லை வேணும்னா நீங்கள் கடுகு தாளிச்சிக்கலாம், சோம்பு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டு கொதிக்க விட போகிறோம். கடுகும் சோம்பும் தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி விட்ருக்க மசாலாவை நம்ம இதோடு சேர்த்துட்ருக்கோம். இப்போ இதை ஒரு 2 கொதி வரட்டும். கொஞ்சம் வேணும்னா தண்ணியை கூட நம்ம ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுருணும் நம்ம. இப்போ ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரையும் இது மசாலாவோட சேர்த்து நல்லா பரட்டிக்கணுங்க. இது ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணி வச்சுட்டோன்னா இது ஓகே. ஆனால் தேங்காய்ங்கிறதால 2 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடக்கூடாதுங்க. அதனால் 2 நிமிஷத்தில் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அதில் தேங்காயோட மசாலாலாம் நம்ம இதில் ரொப்பி ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. கடைசி முடிஞ்சானா நீங்கள் கொத்தமல்லி தூவி விட்டுடுங்க. என்னோடய கொத்தமல்லியெல்லாம் காஞ்சிருச்சு, அதனால் நான் கொத்தமல்லி தூவலை. நீங்கள் கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் தேங்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இது சீக்கிரமாகவும் சமைக்கலாம், அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.